போடியம்ல உட்காந்து கதறி கதறி அழுதுட்டான். 2020 இட்டாலியன் கிராண்ட் ப்ரீ ரேஸ் ஆரம்பிச்சோன்னே வழக்கம் போல அப்ப இருந்த மெர்சிடிஸ் தானே ஃபர்ஸ்ட்ல போணும். அதே மாரி தலைவன் லூயிஸ் ஹாமில்டன் ஃபர்ஸ்ட்ல போயிட்டு இருக்காப்ல. பின்னாடி ஒரே அமிழ்து மொழி. மாறி மாறி ஓவர்டேக் அடிச்சுக்கிறானுங்க. திடீர்னு 6வது லேப் அப்போ ஒரு ஃபெராரி நேரா தெர்மாக்கோல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு போகுது. என்னன்னு பார்த்தா, செபாஸ்டியன் வெட்டலோட கார்ல பிரேக் ஃபெயிலியர் ஆயி போச்சு. இந்த காரணத்தினால வெட்டலு நம்மள மாரியே உட்காந்து பார்க்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாப்ல. ஃபெராரி என்ஜின் இருக்கக்கூடிய ஹேஸ் கார்ல ஏதோ பழுதடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேக் என்ன பண்றாப்ல, ரோட்டோரமா நிறுத்திட்டாப்ல. இந்த காரணத்தினால சேஃப்டி கார் வெளிய வர வேண்டியதா போச்சு. மெர்சிடிஸ் என்ன பண்ணானுங்க, அதான் சேஃப்டி கார் வரப்போகுது. நேரா லூயிஸ் ஹாமில்டன கூப்பிட்டு, டயர சேஞ்சிங்க பண்ணி விட்டுட்டு, தலைவன அனுப்பிச்சு விட்ற வேண்டியதான்னு சொல்லிட்டு கூப்பிட்டானுங்க. தலைவன் உள்ள வரும்போது, பிட் லேன க்ளோஸ் பண்ணிட்டானுங்களாம். "என்னடா பிட் லேன் க்ளோஸா இருக்கும்போது வந்து டயர் சேஞ்ச் பண்ணி அட்வான்டேஜா வாங்குற" அப்படின்னு சொல்லிட்டு, 10 செகண்டு ஸ்டாப் அண்ட் கோ பெனல்ட்டிய குடுத்து விட்டானுங்க. ஆல்ரெடி ஒரு ஃபெராரி காரு க்ளோஸ். ஒரு ஃபெராரி என்ஜின் இருக்கிற காரு அதுவும் க்ளோஸ். அடுத்தது என்ன நடக்கணும்? இன்னொரு ஃபெராரி கார க்ளோஸ் பண்ணணுமா இல்லையா? அதான் நடந்தது. சார்ல் லெக்லெர்க்கு பேரிகேட்ல போய் ஒரே சொருகு. டயர்லாம் தெறிக்குது. நம்ம ஆளு வந்து சாத்துன சாத்துல ரெட் ஃபிளாக போட்டு மூடிட்டானுங்க. ரெட் ஃபிளாக போட்டு முடிச்சு விட்ட காரணத்தினால, மறுபடியும் ரேஸ் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே லான்ஸ் ஸ்ட்ரோலு கூண்டோட எல்லாத்தையும் காலி பண்ணியிருப்பான். மறுபடியும் நேரா கொண்டு போய் சொருகியிருப்பான். ஜஸ்ட் மிஸ்ல எல்லாம் தப்பிச்சுட்டானுங்க. ஹாமில்டன் பெனால்டி சர்வ் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. தலைவன் உள்ள வரான். கார 10 செகண்ட் நிறுத்துறான். அதுக்கப்புறம் போறான். பின்னாடி எங்கேயோ போயிட்டான். ஜெயிக்கவே முடியாது இனி. ஆனா இப்ப முன்னாடி யார் இருக்கா? பியர் கேஸ்லி. கேஸ்லி முன்னாடி போய் நாயோட்டு பேயோட்டு ஓட்டிட்டு இருக்கான். பின்னாடி வந்து எல்லாரும் துரத்துறானுங்க. இவனை எப்படியாவது கேட்ச் அடிச்சு, அதுவும் இந்த கார்லோஸ் சைன்ஸ் எல்லாம் கடைசி லேப் வரைக்கும் துரத்துறான். ஆனா என்ன ஆயிப்போச்சுன்னா, ஒரு நூல்ல மிஸ் ஆயிப்போச்சு. மிஸ் ஆன காரணத்தினால பியர் கேஸ்லி நம்மாளு முதல் பிளேஸ் அடிச்சுட்டு போடியம்ல உட்காந்து கதறி கதறி அழுதுட்டான்.